வாங்க இன்றைக்கி 2 ஹவர்ஸில் வந்து வெஜ் மீல் சேலஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷனே நம்ம வெங்காயம் தக்காளி தேவையான வெஜிடேபிள்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்புக்கும் பொரியலுக்கும் கட் பண்ணியாச்சு. மணியே வந்து இப்போ கரெக்டாக 11. ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் பருப்பு நல்லா கழுவி இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ 3 விசில் விட்டு எடுத்துப்போம். இப்போது காலிஃப்ளவர் 65க்கு கொஞ்சமாக சுட தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கலாம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். சூடு ஆறட்டும். மணி 11:15 ஆகிடுச்சு இப்போவே. இப்போ இதே பாத்திரத்தில் 1/4 கப்பை விட கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு கேரட் பீன்ஸை வந்து இப்போ நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதில் நான் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருக்கேன். 5 நிமிஷம் இருக்கட்டும், கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ சூடாறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக 65 மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக ஃபுட் கலர், அதுக்கப்புறம் சால்ட் தேவையான அளவு, லெமன் 1/2 லெமன் பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சமாக ஆயில் விட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். டைம் வேறு போய்கிட்டே இருக்குது. இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊறட்டும் ஒரு 1/2 ஹவர். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ வேக வச்சுருக்கிற கேரட் பீன்ஸை வந்து அப்படியே கொட்டிக்கலாம். இதில் தண்ணிலாம் இருக்காது, கரெக்டாக போயிடும். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் வந்து தேங்காவை துருவி போடல, அவசரத்தில் வந்து மிக்சியில் பல்ஸில் விட்டு போட்டிருக்கேன். நீங்கள் திருவி போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல். இப்போ கோவக்காய் பொரியலுக்கு அதேமாதிரி கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கோவக்காய் அரிஞ்சு வச்சுருக்க கோவக்காய் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு அது நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். டைம் வேறு ஆகிடுச்சு. மணி இங்கே 11:30. பார்ப்போம். உப்பு லைட்டாக சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா இதே மாதிரி ஃப்ரை ஆகிடும் நல்லா சூப்பராக. அவ்வளோதான். இப்போ சாம்பார் பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம், இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ இதில் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 திருப்பிட்டு இதில் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகும் தக்காளி. இப்போ நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கத்திரிக்காய் சேர்த்து 2 நல்லா எண்ணெயிலே நல்லா 2 திருப்பி இப்போது இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம், குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பருப்பு ஊற்றிப்போம். தேவையான அளவு அதிலே குக்கர் அலசி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு புளி ஊற்றி நல்லா மூடி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டால் நம்மளோட சாம்பார் வந்து சூப்பராக ரெடி. இப்போது வத்த குழம்பு ரெசிபிக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வத்தல் தேவையான அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஸ்மெல் வரட்டும். நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ இதே கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இல்லை, கொஞ்சம் நிறையவே சேர்த்துப்போம் எண்ணெய். ஏன்னா இது வத்த குழம்பு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து கடுகும் வெந்தயமும் சேர்த்துப்போம். வெந்தயம் சேர்த்து இப்போ தேவையான அளவு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துட்டு இதில் எப்பவும் போல் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். கிளாக் ஏன் எடுத்துட்டேன்னா கொஞ்சம் செம்ம ஹீட் ஆகிடுச்சு கிளாக்கு, அதனால் நான் எடுத்து வச்சுட்டேன். டைம் வந்து 11:42. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே வேணாம், நல்லா கொதிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். நல்லா புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து வெல்லம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காஞ்ச சுண்டைக்காய் நம்ம வறுத்து வச்சுக்கோல எண்ணெயில் அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ டொமேட்டோ ரசம் ரெசிபி பார்க்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை பல்ஸ் மூடில் விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ புளி தேவையான அளவு ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்து அதையும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டு 2 திருப்பிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதையும் இதில் போட்டுக்கலாம். நொரை கட்டி வரட்டும். நொரை கட்டி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டால் நம்மளோட டொமேட்டோ ரசம் வந்து ரெடி. ஸ்டேஜ் வந்தாச்சு. லாஸ்ட்டில் அப்பளமும் காலிஃப்ளவர் 65 போட்டுக்கலாம். டைம் வந்து 11:50. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம நினச்சபடி 2 ஹவர்ஸில் வந்து நம்மளோட மீலை வந்து முடிச்சாச்சு, வெஜ் மீல். இதே மாதிரி என்ன சேலஞ்சு பண்ணலாம் அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். இதே மாதிரி 2 ஹவர்ஸில் வந்து என்ன மீல் சேலஞ்சு கொடுத்தாலும் நான் பண்ண ரெடி. கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே வேறு எந்த கண்ட்ரியில் மீல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அதையும் சொல்லுங்கள். அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு நாள் கண்டிப்பாக.
பாருங்கள் காலிஃப்ளவர் 65ல் வந்து மசாலா பிரியவே இல்லை. ஏன்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் டைம் கொடுக்கணும் நமக்கு அது ஊற. அவ்வளோதான் நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி. இப்போ நம்மளோட மீலை போய் அரேஞ்ச் பண்ணலாம். வாழை இலையை எடுத்து இப்போ தட்டி இப்போ இதில் வந்து ஒயிட் ரைஸ் ஃபஸ்ட்டு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு எல்லாம் ஸ்வீட் தான் பண்ணுவாங்க. நான் ஸ்வீட் பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு இதுவே டைம் ஆகிடுச்சு, அதனால் ஸ்வீட் பண்ண முடியல. இப்போ வந்து சாம்பார், ரசம் வச்சுக்கலாம் இதில். இப்போ வத்த குழம்பு, நான் வந்து தயிர் வந்து சிலிப்பி வச்சுருக்கேன் உப்பு போட்டு. கோவக்காய் பொரியலும் கேரட் பீன்ஸ் பொரியலும் வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் 65 நம்ம செஞ்சது. அப்பளம் வச்சுக்கலாம். இது கூட ஒரு வாழைப்பழம். டெசர்ட்டுக்கு வந்து லாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிக்கும் போது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட மீல் வந்து ரெடி ஆகிடுச்சு.